தனிப்பட்ட முறையில் அதிமுக மீது கோபம் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, முதலமைச்சராவதற்கு தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்துவிட்டு தற்போது ஏன் அவரை ஆதரிக்கிறேன் என்பதற்கு பதிலளித்தார். நான் பாஜகவின் தொண்டன் என்றும் கட்சியின் தலைமையும் தலைவர்களும் எடுத்திருக்கும் முடிவை செயல்படுத்துவது எனது கடமை எனவும் தெரிவித்தார். ஒரு தற்கூறி அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம், நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, அது வேற இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்.